நமக்கு முக்கியமா 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 3 விஷயம் நமக்கு வேணும். ஞானமும் வேணும், பக்தி வேணும், வைராக்கியம் வேணும். ஞானம்னு வரைச்சே ஸ்வரூப ஞானம், நம்ம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான உபாயத்தை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஞானம். பக்தி, பக்தி சப்தத்துக்கு நேரடியான அர்த்தம் என்னன்றதை பார்க்கணும். நமக்கு பக்தின்றது நம்ம காட்டிலும் உயர்ந்தவர்கள், கௌரவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவாளிடத்துல நம்மளுடைய மனசுல தானா தோன்றக்கூடியதான ஒரு பிரீத்தி விசேஷம் இருக்க, அதுக்குதான் பக்தின்னு பேரு. நம்ம குழந்தைன்ற வரைச்சே ஒரு பிரீத்தி ஏற்படுறது, அதுக்கு பாசம்னு சொல்றோம், அன்புன்னு சொல்றோம். மனைவியின் இடத்துல வரைச்சே அதுக்கு அதுவும் பிரீத்தி விசேஷம் தான், அது காதல்னு சொல்றோம். மீதி ஏதோ சப்தங்கள்னால அதை சொல்றோம். அதை ஆனா நம்ம காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கிறவாளிடத்துல நமக்கு சுவாபாவிகமாகவே இயல்பாகவே வரக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் தான் பக்தின்னு சொல்றது. இது பெருமாளிடத்துலதான் அந்த பக்தின்றது சம்பூர்ணமாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லா பிரகாரத்தினாலையும் நம்ம காட்டிலும் சிறந்தவராக தான் இருந்துட்டு இருக்கார் அவர். ஆகையால அவரிடத்துல நமக்கு பக்தின்றது தான் முக்கியம். நமக்கு அந்த பக்தியை பிரார்த்தனை பண்ணலாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வேற எதுவுமே பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளிடத்துல ஐகிகமான புருஷார்த்தங்கள், இது வேணும், அது வேணும், பணம் வேணும், காசு வேணும், வேலை வேணும், இதெல்லாம் கேட்க வேண்டாமா. நாம 2 மாத்தம் கேட்கலாம் அப்படின்னு. பெருமாளிடத்துல பகவத் விஷயமான ஞானம், அவரிடத்துல பக்தி, இது 2ஐயும் நாம பிரார்த்தனை பண்ணலாம். நமக்கு எப்பவும் இது 2ம் வேணும், நமக்கு அந்த ஞானமும் பக்தியும் இருக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லியிருக்க. அப்ப கர்மண்யவாதிகாரத்தை மாபலேஷு கதாச்சனன்னு எல்லாம் சொல்லி அனபிதம்ஹித பலம், பலத்தை எதிர்நோக்காமல் நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற விஷயத்தை தெரியப்படுத்துறது இருந்துருக்க. இதுதான் வைராக்கியம்ன்றது நமக்கு வரும். ஆகையால இந்த ஞானம், பக்தி, வைராக்கியம் இது 3ம்